கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கலில் இயங்கும் எம்எஸ்எஸ்சி மற்றும் ஈகை அமைப்பினர் இணைந்து கணவனை இழந்த பெண்ணுக்கு வீடு கட்டி கொடுத்துள்ளனர். கருங்கலை மையமாக வைத்து இயங்கி வரும் எம்எஸ்எஸ்சி அமைப்பினர் ஈகை அமைப்பினருடன் இணைந்து ஏழைகள் மற்றும் புற்றுநோய் உட்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்துகள் வாங்கி கொடுத்தும் ஆதரவற்றவர்களுக்கு உதவிகள் செய்தும் வருகின்றனர். இதுவரை ஏழைகளுக்கு 12 வீடுகளை கட்டி கொடுத்துள்ள இந்த அமைப்பினர் தற்போது 13ஆவதாக கணவனை இழந்த பெண் ஒருவருக்கு 650 சதுர அடியில் வீடு கட்டி கொடுத்துள்ளனர். இந்நிலையில் மும்முத பிரார்த்தனைகளுடன் இந்த வீட்டின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் ரோட்டரி நிர்வாகிகள், தமிழ் சங்க நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஏழைகளுக்கு உதவுவதால் தாங்கள் மன நிறைவு அடைவதாக தெரிவித்துள்ள இந்த அமைப்பினர் இதேபோன்று தங்களால் இயன்றதை சமுதாயத்திற்கு செய்ய இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக கோரிக்கை விடுத்துள்ளனர். நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்ற நீதியின்படி எங்களால் இயன்றவற்றை இயலாத மக்களுக்கு, பலதரப்பட்ட மக்களுக்கு செய்து வருகிறோம். எங்கள் அமைப்பின் மூலம் இன்று இது 13வது வீடு இந்த ஏழை குடும்பத்துக்கு கட்டி கொடுத்துள்ளோம். இதுவரை 13 வீடுகள். கடந்த 25 வருடங்களாக நாங்கள் சிறு வயதிலிருந்தே சேவையில் இருக்கிறோம். இளைஞர்களாக, எங்களுடைய நண்பர்களாக சிறு வயதிலிருந்து சேவை செய்து இன்று 25 ஆண்டுகள் ஆகிறது எங்களுடைய சேவை அமைப்பு. தற்போது ஈகை என்றால் இயலாதவருக்கு கொடு, அந்த இதன்படி ஏழைகளுக்கு வீடு கொடுத்து வருகிறோம். இரத்த தானம் அதே முறை எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எந்த ஜாதி மத பேதம் இல்லாமல் யார் இரத்தம் குருதி கேட்டாலும் உடனடியாக அவர்களுக்கு இரத்தம் கொண்டு கொடுப்பது. அதேபோல் கேன்சர் பேஷண்ட்களுக்கு உதவி பண்ணுவது, நோயாளிகளுக்கு உதவி பண்ணுவது, ஏழை எளிய மாணவர்களை படிக்க வைப்பது. அதாவது எங்கள் நண்பர்கள் மூலம், எங்களுடன் இணைந்தவர்கள் இப்போ வெளிநாட்டிலும் இங்கே நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு யாருக்காவது உதவி என்றால் அவர்களுடன் சொன்னோன்னு அவர்கள் அந்த பிள்ளைகளை தத்தெடுத்து அவர்களை அந்த கோர்ஸ் முடியதுவரை அவர்களை படிக்க வைக்கிறார்கள். இது ஓசை இல்லாமல் செய்து வருகிறோம். அது வெளியில்